இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்தார். குறிப்பாக இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதிப்பதாக அறிவித்தார். மேலும் கடந்த ஜூலை 9ஆம் தேதி வரை புதிய பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். ஆனாலும் அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி தொடரும் என்று உத்தரவிட்டிருந்தார். காலக்கெடு முடிவடையும் முன் பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்ய முயற்சி எடுத்து வருகிறது. இந்நிலையில் பரஸ்பர வரிக்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தற்போது வரை பிரிட்டன் மட்டுமே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. இந்தியா உட்பட சில நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அமெரிக்கா இந்தியா இடையே ஒரு மினி வர்த்தக ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் பிரிக்ஸ் நாடுகளின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் எந்த ஒரு நாடும் கூடுதலாக 10% வரியை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இதில் எந்த விலக்கும் இருக்காது என்றும் தனது சமூக ஊடக பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவும் ஒரு உறுப்பினர் என்றபோதும் இதுவரை இந்தியா மீது குறிப்பிட்ட பிரிக்ஸ் தொடர்பான வரி எதுவும் விதிக்கப்படவில்லை. இதற்கிடையே அமெரிக்காவில் தாமிரம் மற்றும் தாமிர பொருட்கள் இறக்குமதிகளுக்கு புதிதாக 50% வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். மேலும் மருந்து பொருட்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் விற்கப்படும் ஜெனரிக் மருந்துகளில் 90%க்கும் மேல் இந்தியாவில் இருந்துதான் ஏற்றுமதியாகிறது. பிராண்ட் பெயர் கொண்ட மருந்துகளின் மலிவான பதிப்புகளான ஜெனரிக் மருந்துகளே அமெரிக்காவில் நோயாளிகளுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மனநல நோய்களுக்கான மருந்துகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளே 60%க்கும் அதிகமானவையாகும். இந்தியா கிட்டத்தட்ட எந்த வரியும் செலுத்தாமல் ஆண்டுதோறும் பல $பில்லியன் மதிப்புள்ள மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதே சமயம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க மருந்துகளுக்கு 10.91% வரியை இந்தியா வசூலிக்கிறது. கடந்த ஆண்டு 980 கோடி ரூபாய்க்கு மருந்துகளை அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. முந்தைய ஆண்டின் 810 கோடி ரூபாயில் இருந்து இது 21% அதிகமாகும். இது இந்தியாவின் மொத்த மருந்துத்துறை ஏற்றுமதியில் 40% ஆகும். ட்ரம்பின் மருந்து மற்றும் மருந்து பொருட்களுக்கான வரி எச்சரிக்கை வெளியான நாளில் இந்திய மருத்துவ நிறுவனங்களின் பங்குகளின் விலை 4% வரை சரிவை கண்டது. இதேபோல் கடந்த நிதியாண்டில் உலக அளவில் 200 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான தாமிரம் மற்றும் தாமிர பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்தது. இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் 36 கோடி டாலர் மதிப்பிலான ஏற்றுமதியை செய்தது. சவுதி அரேபியா சீனாவுக்கு அடுத்து அமெரிக்காவுக்கான 3வது பெரிய தாமிரம் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வங்கதேசம், மலேசியா, மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, கஜகஸ்தான், ஜப்பான், தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா, போஸ்னியா உட்பட 14 நாடுகளுக்கு வரி தொடர்பாக கடிதத்தை அனுப்பியுள்ளார். வரி தொடர்பான இந்த கடிதங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதா என்ற கேள்விக்கு கிட்டத்தட்ட இறுதியானது என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு வரி தொடர்பான கடிதம் வரவில்லை என்பதால் விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னதாக வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் நாட்டின் தாமிரம் மற்றும் மருந்து ஏற்றுமதிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.